ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி ஹேண்ட்வொர்க். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான மூன் தான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறது எல்லாமே க்ராச்செட்டிங்கில் ஆப்ளிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராஜெக்ட்ஸ்னு. ஸோ இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வால் ஹேங்கிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இதில் வந்து நூல் மாதிரி கோர்த்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கார்டிகன் எல்லாம் கேப் எல்லாம் நம்மளோட குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ் அப்படி இல்லைன்னா நம்மளோட கர்டன்ஸில் வந்து இதை அட்டாச் பண்ணலாம். ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மெயினாக குழந்தைங்க கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார் மூன் சன் அந்த மாதிரி நிறையா பண்ணும் போது பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இது ஒரு லேர்னிங்காகவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து விருப்பப்பட்டு பார்ப்பாங்க. இதை வந்து நான் ஸ்கை சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஸ்கை ரிலேட்டடாக ரெயின்போஸ், க்ளவுட்ஸ், சன் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்த மூன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். க்ராச்செட்டிங் தெரியாதவங்க பேசிக்ஸ் டியூட்டோரியல் என்னோட வீடியோவில் சேனலில் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிகினர்ஸ், அப்சல்யூட் பிகினர்ஸ் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண யான் வந்து 100% அக்ரலிக் யான். இந்த பிராண்ட் ஒலிவியா பிராண்ட் 100% அக்ரலிக் யான். நீங்கள் எந்த உள்ளன் உள்ளனாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹூக் சைஸ் 3.5 mm, 3 or 4 mm கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து என்ன ஹூக் சைஸ்னால் இந்த மாதிரி 3.5, 4 அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிசர்ஸ், யான் நீடில், இவ்வளோ தான் நமக்கு மெட்டீரியல்ஸ் தேவை. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நிறையா வீடியோஸ் புதுசாக போடுறதுக்கு. ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்படி. ஓகேவா? நீங்கள் கலர் கலராக கூட பண்ணலாம். ஓகே, ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட் செயின் 16. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, 16 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இதில் ஒர்க் பண்ண மாட்டோம். செகண்ட் செயினில் 1 time slip stitch, 1 time slip stitch. நெக்ஸ்ட் 3 செயின்ஸில் வந்து 1 time single crochet, 1. நெக்ஸ்ட் செயினில் 1 time single crochet, நெக்ஸ்ட் செயினில் 1 time single crochet. ஓகே, நெக்ஸ்ட் செயினில் 2 times single crochet. இந்த ஒரே செயினில் 2 times single crochet பண்ண போகிறோம். 1. அதே சேம் செயினில் again 1 more time single crochet. நெக்ஸ்ட் 2 செயின்ஸ்க்கு 1 time single crochet, 1. அடுத்த செயினில் 1 time single crochet. நெக்ஸ்ட் இந்த சேம் செயினில் 2 times single crochet, 1. சேம் செயினில் again 1 more time. நெக்ஸ்ட் 2 செயின்ஸில் 1 time single crochet, 1. நெக்ஸ்ட் செயினில் 1 time single crochet. நெக்ஸ்ட் செயினில் 2 times single crochet, 1. சேம் செயினில் again 1 more time. லாஸ்ட்டாக உங்களுக்கு 4 செயின்ஸ் லெஃப்டாக இருக்கும், பார்த்தா தெரியும். 1 2 3 4. நெக்ஸ்ட் 3 செயின்ஸில் 1 time single crochet பண்ண போகிறோம். 1.
நெக்ஸ்ட் செயினில் 1, அடுத்த செயினில் 1, லாஸ்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரவுண்ட் 1, மூணோட ரவுண்ட் 1. இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2க்கு வந்து ஜஸ்ட் இந்த ரைட் சைடில் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா, வெரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 லூப்ஸுமே எடுக்கணும். நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில், 1 2 சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2. ஓகே, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே, first 2 loops, next 2 loops, next one more time, 2 times triple crochet. Next chain la 1 time triple crochet. Okay, அதுக்கு அடுத்த செயின்ல next chainல 2 times triple crochet. Okay, next chainல வந்து 1 time double crochet, 1 time double crochet. அதுக்கு அடுத்த செயின்ல 2 times double crochet, same stitchலே 2 times, 1, same stitchலே one more time double crochet. Okay, next stitchல 1 time double crochet. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 times double crochet, same stitch, 1 2. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா 1 time half double crochet, 1 time half double crochet. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 time single crochet. லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டிச் இருக்கும். இந்த ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட யானை கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்யூட்டான மூன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.